அது சரியா அக்டோபர் 22, 2022 கேரளால இருக்க பனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன்ல நேரம் அப்ப காலையில ஒரு 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற 23 வயதான விஷ்ணுபிரியா அப்படிங்கிறவங்க எப்பவும் போல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் அட்டன் பண்ணி பேசின பிரியா, அப்படியா, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே வந்த வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறப்ப வழியில ஒரு வீட்டுல கூட்டமா இருக்கிறத பார்த்த பிரியா அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த வீட்டுல இருந்த ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, உடம்பு சரியில்லாம இருந்த பிரியாவுடைய பாட்டி தான். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் அவங்களுடைய அம்மா கால் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ பிரியா அங்க போனப்ப அப்பதான் இறுதி சடங்குக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால பிரியாவோ அவங்களுடைய அம்மா கிட்ட, அம்மா நான் வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க வீடு அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல தான் இருக்கு அப்படிங்கறதால அவங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்கு மிஞ்சி போனா ஒரு ½ அன் அவர் ஆகலாம். ஆனா ட்ரெஸ் மாத்துறதுக்காக போன பிரியா 2 மணி நேரம் ஆகியுமே திரும்பி வரல. இதனால பிரியாவுடைய அம்மா அவங்களுக்கு கால் பண்றாங்க. பட் பிரியாவோ போனை எடுக்கல. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை போனை சைலண்ட்ல போட்டுட்டு தூங்கிட்டாளா அப்படின்னு பிரியாவை எழுப்பி கூட்டிட்டு வர்றதுக்காக அவங்களுடைய அம்மா இப்ப வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போறப்ப அவங்களும் சரி பிரியாவுடைய ரிலேட்டிவ்ஸும் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தருக்குமே இறுதி சடங்கு பண்ண போறோம் அப்படின்னு யாருமே கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டாங்க. பிகாஸ் பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு போன பிரியாவுடைய அம்மாக்கு அவங்க வாழ்நாளையே மறக்க முடியாத ஒரு கொடூரமான காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்கள மட்டும் இல்ல மொத்த கேரள மக்களையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. அப்படி விஷ்ணுபிரியாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற 2022 வருடம் கேரளா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரியான கிரைம் கேஸ் டாக்குமெண்ட்ரிஸ் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் படிக்கணும், கோர்ட் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஆனா இந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்றதுக்காக தான் நாங்க ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2024 ஸ்டார்டிங்ல கூகுள், அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் லட்சக்கணக்கில் அவங்களுடைய எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணாங்க. இதுக்கு காரணமா எல்லாருமே பிளேம் பண்ணது ஏஐ தான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த ஏஐ சரியா யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் லே ஆஃப் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஏஐ லேர்ன் பண்றது உங்களுடைய கெரியருக்கு ரொம்பவே முக்கியமா ஆயிருச்சு. அதுக்காக தான் இந்த 3 hour hands on AI ட்ரைனிங்கை ரெக்கமெண்ட் பண்றேன். யூசுவலி இது ஒரு பெய்ட் ட்ரைனிங் தான். ஆனா நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ற 1500 பேருக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க எக்ஸல்ல எப்படி ட்ரிக்கி டேட்டாவை ஹேண்டில் பண்றது, எந்த பிரசன்டேஷனையுமே ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல ரெடி பண்றதுக்கும் நீங்க கத்துக்குவீங்க. இதே மாதிரி 20+ AI டூல்ஸையுமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவீங்க. இது டெக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும், ஆண்டர்பிரனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஈக்குவலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏஐ யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஜாப் ஹண்டிங் பண்றதையும் உங்களுடைய சேலரியை எப்படி ட்ரிபிள் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க இதுல கத்துக்குவீங்க. ஆல்ரெடி 1 million people இந்த ஒர்க் ஷாப்பை சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா அதுல நானுமே ஒருத்தன். இதுல இருந்த 20+ AI டூல்ஸை நானுமே கத்துக்கிட்டேன். இந்த ஒர்க் ஷாப்புக்கு என்னுடைய ரேட்டிங் 5 out of 5. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற 1500 பேருக்கு மட்டும்தான். அதனால உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
பிரியா ரொம்ப நேரமா காணோம் அப்படின்னு பிரியாவை கூப்பிடுறதுக்காக அவங்க அம்மா கிளம்பும் பொழுது, அம்மா நானும் வரேன் அப்படின்னு பிரியாவுடைய தங்கச்சியும் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேருமே வீட்டுடைய வாசப்படியை நெருங்கினதும், பிரியா இவ்வளோ நேரமா உள்ள என்ன பண்ற, போன் பண்ணா எடுக்க மாட்டியா, தூங்கிட்டியா என்ன அப்படின்னு சத்தம் போட்டுட்டே பிரியாவுடைய அம்மா வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஆனாலும் பிரியா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சோ இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பிரியாவுடைய பெட்ரூமை நோக்கி போறாங்க. அங்க பெட்ல பிரியாவுடைய உடம்பும் அவங்களுடைய தலை பெட்டில் இருந்து கொஞ்சம் கீழே ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்படி ஒரு காட்சிய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரியாவுடைய அம்மா மற்றும் அவங்களுடைய தங்கச்சி இப்ப பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலறல் சத்தம் அவங்களுடைய பாட்டி வீட்டு வரைக்குமே கேட்டு சுத்தி இருந்த எல்லாருமே பதறி போய் அங்க ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்க அங்க ரத்த வெள்ளத்துல கிடக்கிற பிரியாவை பார்த்ததுமே பக்கத்துல போறதுக்கே தயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல 1-2 பேர் பிரியா பக்கத்துல போய் உயிர் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பட் அப்படி பக்கத்துல போய் பாக்குறப்பதான் தெரிய வருது, பிரியாவுடைய தலை உடல்ல இருந்து அருந்து தொங்கிட்டு இருக்கு, ஏதோ கொஞ்சம் தான் உடம்போட ஒட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பிரியா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அங்க இருக்கிற பிரியாவுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் முதல் கட்டமா கிரைம் சீனை செக்யூர் பண்ணி பிரியாவுடைய இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல பிரியாவுடைய உடம்புல மொத்தம் 18 இடங்கள்ல கத்தியால குத்தப்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னும் அவங்களுடைய கையில டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் இருக்கு, அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக போராடும் பொழுது அவங்களுடைய கையை வச்சு இப்படி தடுப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய கையில கத்தி குத்து விழுந்திருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மார்பு, வயிறு, கழுத்து மற்றும் தலை அப்படின்னு மொத்தம் 29 இடங்கள்ல கத்தியால குத்தப்பட்ட காயங்களும் அவங்களுடைய தலையில சுத்தியல் மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சதற்கான தடயமும், மேலும் சிஓடி காஸ் ஆஃப் டெத் அவங்களுடைய கழுத்து அதிக அளவு துண்டிக்கப்பட்டதால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இது ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா ஒரு கொலையை பண்ண அந்த கில்லர் யாரு? ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த ஒரு கொலையா இருக்குமா அப்படின்னு பார்த்தா வீட்டில இருந்த எந்த ஒரு பொருளோ பணமோ இல்ல நகையோ எதுவுமே காணாம போகல. சோ இது ஒரு திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி இல்ல. ஆல்சோ கொலை செய்யப்பட்டிருக்கிற விதத்தை வச்சு பார்த்தா இது ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இருக்கு. விச் மீன்ஸ் பிரியா மேல இருந்த வெறுப்பு தான் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண காரணமா இருந்திருக்கும். சோ கில்லருடைய மோட்டிவ் பிரியாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதா அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் இப்ப இன்வெஸ்டிகேஷனை அந்த ஆங்கிள் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அன்னைக்கு காலையில பிரியாவுடைய வீட்டு பக்கமா அந்த மாதிரி சந்தேகப்படும்படியா யாராவது பாத்தீங்களா அப்படின்னு அங்க சுத்தி இருந்த நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்ப சில நெய்பர்ஸ், ஆமா அப்படி ஒரு நபரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு அன்னைக்கு காலையில சரியா ஒரு 11:30 மணி அளவுல முகத்துல மாஸ்க் போட்டுட்டு தலையில ஒரு எல்லோ கலர் கேப் போட்ட ஒருத்தன் பிரியாவுடைய வீட்டு பக்கம் போனதா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஃபாரன்சிக் டீம் கிரைம் நடந்த அந்த பெட்ரூம் முழுவதுமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க கிடந்த பிரியாவுடைய மொபைல் போனை கலெக்ட் பண்ண போலீஸ் அந்த மொபைல்ல இருக்கிற கால் ஹிஸ்டரியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடைசியா பிரியா யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அந்த நம்பருக்கு போலீஸ் இப்ப கால் பண்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு நபர் அந்த போன் அட்டன் பண்றாரு. அந்த நபர் கிட்ட, நாங்க போலீஸ் பேசுறோம், நீங்க யாரு, பிரியாக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபரோ, நான் பிரியாவுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் அந்த நபர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி விசாரிக்கிறப்ப அந்த நபரோ, நான் பயந்து போன மாதிரியே நடந்துருச்சு, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஷியாம்ஜித் தான் அப்படின்னு சொல்லி அப்ப நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. அப்படி அந்த விஷயத்தை கேட்ட போலீஸோ அதிர்ச்சியுடைய உச்சிக்கே போறாங்க. ஷியாமுடைய போன் நம்பர் பிரியாவுடைய போன்ல இருக்கா அப்படின்னு சர்ச் பண்றாங்க. எஸ், அவனுடைய நம்பர் பிரியாவுடைய போன்ல இருக்கு. சோ அந்த நம்பரை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் பண்றப்ப கிரைம் நடந்த தலசேரியில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மணந்தேரி அப்படிங்கிற ஒரு டவுன்ல காட்டுது. சோ உடனடியா அங்க போன போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இவ்வளோ ஈஸியா அவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு போலீஸுமே எதிர்பார்க்கல. ஆனா அதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது வீடியோவுடைய கடைசியில உங்களுக்கே புரியும். ஸோ ஷியாமை அரெஸ்ட் பண்ணி இப்ப அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனோ பிரியா யாரு அப்படின்னே தனக்கு தெரியாது, இந்த கொலையை தான் பண்ணல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா கரெக்டா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திடீர்னு, ஆமா சார் பிரியாவை நான் தான் கொலை பண்ண அப்படின்னும், ஆல்சோ எதுக்காக எப்படி கொலை பண்ண அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்ணதை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கேரள மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சு போனாங்க. ஏன்
ஒரு கொலையை பண்றதுக்காக அவன் என்னவெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் சொன்னதை நீங்க கேட்டாலும் கூட ஒரு படத்துல வர்றதை விட ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தோண வைக்கும். அப்படி ஷியாம் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஷியாமுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவனுடைய அப்பா சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் சில வருடங்களுக்கு முன்னாடி பிரியாவை பார்த்திருக்கான். அதுக்கப்புறமா 2 பேருக்குமே பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாற ஆரம்பிக்குது. பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த அவங்களுடைய காதல் நாளடைவுல கசக்க ஆரம்பிக்குது. 2 பேருக்குமே அடிக்கடி பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சோ ஒரு நாள் பிரியா ஷியாம் கிட்ட நமக்குள்ள இதெல்லாம் சரியா வராது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதோட எல்லாத்தையுமே மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு பிரியா அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி போயிடுறாங்க. ஆனா ஷியாமால அவ்வளோ சுலபமா மூவ் ஆன் ஆக முடியல. இப்படி பிரேக்கப் ஆன அந்த சோகத்திலிருந்தே ஷியாம் இன்னுமே மீண்டு வரல. அப்படி இருக்கிறப்ப பிரியா இன்னொரு நபர் கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சதை தெரிஞ்சுக்கிட்ட ஷியாம் இன்னுமே அதிகமா டிப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நடந்த பிரேக்கப்புக்கு அந்த நபர் தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டவன் ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா 2 பேரையுமே கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா அப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சவன் அது எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கொலைய எப்படி பண்ணணும் அப்படின்னு இன்டர்நெட்ல தேட ஆரம்பிக்கிறான். சோ அது சம்பந்தமா சில மலையாளம் கிரைம் த்ரில்லர், ஆல்சோ கொரியன் மூவிஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவன் நினைச்ச உடனே எல்லாம் இதை செயல்படுத்தல. அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாதமா ஒரு கொலைய எப்படி பண்ணணும் அப்படின்னு துல்லியமா ஒரு ஸ்கெட்சை போட்டு முடிக்கிறான். அந்த ஸ்கெட்ச், அதாவது அந்த பிளான் என்ன அப்படின்னா, முதல் கட்டமா கொலை பண்றதுக்கு கத்தி, சுத்தியல், கிளவுஸ் மற்றும் எலக்ட்ரிக் ரம்பம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு பிரியாவுடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய பெட்ரூமை ரீச் பண்ணணும். அங்க பிரியா முழிச்சிருந்தாலோ அல்லது தூங்கிட்டு இருந்தாலோ எப்படி இருந்தாலுமே முதல்ல அந்த சுத்தியலால அவங்களுடைய தலையில அடிச்சு அன்கான்சியஸ் ஆக்கணும். ஏன்னா அப்பதானே அவங்க சத்தம் போட மாட்டாங்க. சோ அப்படி அவங்கள அன்கான்சியஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா கத்திய வச்சு சரமாரியா குத்த ஆரம்பிக்கணும். இது பத்தாது அப்படின்னு கடைசியா அவன் இன்னொரு ஆப்ஷன் வச்சிருந்திருக்கான். அதாவது பிரியா இறந்துட்டாங்க அப்படிங்கறத உறுதி பண்றதுக்காக கடைசியா அவங்களுடைய கழுத்தை ரம்பத்தால அறுக்கணும். இப்படி பிரியாவை அணுவா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணணும். அவங்க துடிச்சு சாகிறத அவன் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கொடூரமா பிளான போடுறான். ஸோ அந்த பிளான் படி அவன் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே வந்து சேருது. ஆனா அங்கேயே அவனுக்கு ஒரு சந்தேகம். எதுக்கும் அந்த ரம்பம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றான். பிகாஸ் கடைசி நேரத்துல ரம்பம் ஒர்க் ஆகாம பிளான் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கறதுல அவன் ரொம்பவே கவனமா இருந்திருக்கான். ஸோ அப்படி செக் பண்றப்ப ஆரம்பத்துல நல்லா ஓடுன அந்த ரம்பம் அவன் நினைச்ச மாதிரியே இடையில ஸ்டக் ஆகி நின்னுருது. ஸோ இப்ப வேற மிஷினை ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா ஒருவேளை அதுவுமே இப்படி இடையில ஸ்டக் ஆகி நின்னுருச்சு அப்படின்னா நம்மளுடைய மொத்த பிளானுமே சொதப்பிருமே அப்படின்னு பயந்து அவன் உடனடியா அவனுடைய பிளான்ல ஒரு சேஞ்ச பண்றான். ரம்பத்துக்கு பதிலா அந்த கத்திய வச்சே 2 வேலையுமே செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணவன் அந்த கத்திய கூர்த்திடுறதுக்காக ஒரு மெஷினை ஆர்டர் பண்றான். அதே போல அந்த மெஷின் வந்ததுமே அந்த கத்திய அதுல வச்சு கூர்த்திட்டு ஆரம்பிக்கிறான். என்ன ப்ரோ, அவன் ஆர்டர் போட்டது புது கத்தி, ஆல்ரெடி அது பயங்கர ஷார்ப்பா தானே இருக்கும், அப்ப ஏன் அதை இன்னுமே ஷார்ப் பண்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இப்ப நான் அதுக்கான காரணத்தை சொன்னாவே இவன் எவ்வளவு கொடூரமா சைக்கோத்தனமா திங்க் பண்றான் அப்படிங்கிறதுக்கும் எக்காரணத்தை கொண்டுமே இது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதையும் இவன் எவ்வளவு உறுதியா இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆக்சுவலா அவன் கூர்த்திட்டுனது அந்த கத்தியுடைய இன்னொரு எட்ஜ, அதாவது கத்தியுடைய மேல் பக்கத்தை. எப்பவுமே கத்தியுடைய கீழ்பக்கம் மட்டும்தான் ஷார்ப்பா இருக்கும். சோ அந்த மேல் பக்கத்தையும் ஷார்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பதான் குத்தும் பொழுது 2 பக்கமுமே பயங்கரமான காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அதோடைய மேல் பக்கத்தையும் கூராக்கி ஒரு வாள் மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறான். ஓகே, இப்ப மர்டர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே தயார் பண்ணியாச்சு. எப்ப கொலை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தப்பதான் அந்த குறிப்பிட்ட ஒரு நாளும் வருது. அக்டோபர் 22ஆம் தேதி ஒரு பேக்ல அவன் ரெடி பண்ண வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதை தோல்ல மாட்டிட்டு அதுக்கு மேல ஒரு டிஷர்ட், அதுக்கு மேல ஒரு லூஸான ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், அவனுடைய முகத்துல மாஸ்க் மற்றும் தலையில எல்லோ கலர் தொப்பி அப்படின்னு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிற ஒரு ட்ரெயின்டு கில்லர் மாதிரி பழி தீக்கிறதுக்காக கிளம்புறான் ஷியாம். பிரியாவுடைய வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படி முகமூடி கொள்ளக்கார மாதிரி ஒரு நபர் ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கிறத பார்த்த பிரியாவுடைய
நெய்பர் ஒருத்தங்க அவனை உடனடியா நிப்பாட்டி நீ யாரு எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இதை எதிர்பார்க்காத ஷியாம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே அதை வெளிக்காட்டிக்காம தூரத்தில் இருக்கிற பிரியாவுடைய வீட்டை கை காட்டி அதோ அந்த வீட்டுல டிவி ஏதோ ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னு வர சொன்னாங்க, நான் ஒரு எலக்ட்ரீஷியன் அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நெய்பரும் அதை நம்பி ஓ அப்படியா சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அங்கிருந்த பிரியாவுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அவன் உள்ள பிரியா மட்டும்தான் இருப்பாளா இல்ல கூட வேற யாராவது இருப்பாங்களா, முதல்ல பிரியா இங்கதான் இருப்பாளா இல்ல அவளுடைய பாட்டி வீட்டுல இருப்பாளா, பிகாஸ் அவங்க பாட்டி டெத்தான விஷயமும் இவனுக்கு தெரியும். சோ இத்தனை விஷயங்களும் கேள்விகளும் இவனுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க. ஓகே என்னவா இருந்தாலும் முதல்ல வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போகிறதுக்காக முடிவு பண்றான். ஆனா அப்படி முடிவு பண்ணவன் ஒருவேளை தான் உள்ள ஒளிஞ்சு நிக்கிறப்ப யாராவது பாத்துருவாங்களா, நம்மளுடைய பிளான் சொதப்பிருமா அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் பதட்டமா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு பேர் ஆஃப் செருப்பு மட்டும் வீட்டுக்கு வெளியே கிடக்கிறத பாக்குறான். சோ மேபி அது பிரியாவுடைய செருப்பா இருக்கலாம். அப்ப பிரியா உள்ளதா இருக்காங்க அப்படின்னு கஸ் பண்ணவன் அந்த வீட்டுடைய முன்வாசல் வழியா போகாம அந்த வீட்டுடைய பின்வாசலை நோக்கி போறான். அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் மெதுவா பிரியாவுடைய பெட்ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த பெட்ரூமை ரீச் பண்றப்பவே பிரியா யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்கிற அவங்களுடைய குரல் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. சோ அந்த அறையுடைய என்ட்ரன்ஸ்ல போய் நின்னுட்டு மாஸ்கை இறக்கி விட்டுட்டு உள்ள எட்டி பார்க்கறான். அதே சமயம் பிரியா அந்த ரூமுடைய பெட்ல அந்த பக்கமா பார்த்தபடி திரும்பி உட்கார்ந்துட்டு யாரோ ஒரு நபர் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படி வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிற அந்த நபர் வேற யாரும் இல்ல, பிரியா ஒரு நபரை லவ் பண்றதா ஷியாம் சந்தேகப்பட்டான் இல்லையா, அதே நபர் தான். சோ அதை பார்த்ததுமே இவனுடைய கோபம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல பிரியாவும் பின்னாடி திரும்பி பார்க்க அங்க அவங்களுடைய ரூமுக்கு முன்னாடி ஷியாம் நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஷாக்கான பிரியா அந்த ஷாக்கோடவே வீடியோ கால்ல இருந்த அந்த நபர்கிட்ட ஷியாம் சேட்டா வந்திருக்கான் அப்படின்னு அவங்களுடைய போனை திருப்பி கேமரால அவனை பாயிண்ட் பண்ணி அவனை காமிச்சு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் ஏற்கனவே அவங்க பேசுறத ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த பிரியாவுடைய புது காதலனுடைய மொபைல்ல இப்ப ஷியாம காமிக்கிறதும் ஷியாமுடைய முகமும் அதுல ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறமா சடனா மொபைல் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகிறது மட்டும் தெரியுது. உடனே அந்த வீடியோ காலும் கட் ஆகுது. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா கண்ணிமைக்கிற நேரத்துல பேக்கில் இருந்து சுத்தியில் எடுத்த ஷியாம் பிரியாவுடைய பின்னந்தலையிலேயே பலமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பிரியாவுடைய கையில இருந்த போன் தவறி விழுந்து காலும் டிஸ்கனெக்ட் ஆகுது. இதுல அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போன பிரியா சில வினாடிகள்ல வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனும் வெறி பிடிச்ச சைக்கோ மாதிரி பிரியாவுடைய தலையில மாறி மாறி சுத்தியிலால அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தது அவன் ரெடி பண்ண கத்தியை எடுத்தவன் அவங்களுடைய உடம்பு முழுவதுமே குத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் பிரியாவும் அவங்களுடைய கைகளால தடுக்க பார்த்திருக்காங்க. அதுலதான் அவங்களுக்கு டிஃபென்சிவ் வூண்ட்ஸும் ஏற்பட்டிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய செஸ்ட் வயிறு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே குத்த ஆரம்பிக்கிறான். கடைசியா அவங்களுடைய தலைய பெட்டில் இருந்து வெளியே இழுத்து வெறி பிடிச்சவ மாதிரி அதே கத்தியால கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சில நொடிகளிலேயே பிரியா இறந்து போறாங்க. அந்த சமயத்துல பிரியா எந்த அளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சோ இப்ப அந்த இடமே ரத்த குளமா மாற ஆரம்பிக்குது. இப்ப கரெக்டா அதே சமயத்துல பிரியாவுடைய மொபைல் ரிங் ஆகுது. அதுல பிரியாவுடைய அம்மா தான் கால் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்த ஷியாம் இப்பதான் சுயநினைவுக்கு வரான். சோ வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தவன் ரத்த கரைகளோடு இருக்கிற அந்த டி ஷர்ட் மற்றும் கிளவுஸை கலட்டி பேக்குள்ள வச்சுட்டு வேக வேகமா போய் தன்னுடைய பைக் எடுத்துட்டு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறமா அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி 150 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வாழைத்தோப்புக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு சின்ன குளத்துல மர்டர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஒரு பேக்குள்ள வச்சுட்டு அந்த பேக்ல ஒரு கல்லை கட்டி அந்த குளத்துக்குள்ள இறக்குறான். அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவனுடைய அப்பாவுடைய ஹோட்டலுக்கு போய் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நின்னு அங்க வந்த கஸ்டமர்ஸ்க்கு சாப்பாட்டை பரிமாற ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த விஷயங்கள் நடந்து பிரியா இறந்து போன விஷயம் சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிச்சு அவனுடைய மொபைல் நம்பரை வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஷியாம் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி முடிக்கிறான். ஆனா
அப்படி கன்ஃபஸ் பண்றப்ப அவனுக்கு துளி கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் மேற்கொண்டு போலீஸ் கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. அப்படி ஷியாம் போலீஸ் கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு கொலைக்கு 14 வருடங்கள் தான் தண்டனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இப்ப எனக்கு வயசு 25. நான் இப்ப உள்ள போனா என்ன ஒரு 39 வயசுல வெளியே வருவனா, அவ்வளவுதான். இதுல ஒன்னும் எனக்கு பெரிய லாஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு தெனாவெட்டா சொல்லியிருக்கான். இத அவன் தெனாவெட்டா சொன்னானா இல்ல ட்ரோல் பண்ற விதத்துல சொன்னானா அப்படின்னு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் போற போக்குல அவன் ஒரு கசப்பான உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்கான். சரி, ஓகே எஸ்டிஏ, இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இவ்வளோ கூகுள் பண்ணவன், இவ்வளோ பக்காவா 6 மாசம் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணவன் எப்படி இவ்வளோ சீக்கிரமா போலீஸ் கிட்ட மாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பிகாஸ் ஷியாம்ஜித் ஒரு இன்டெலிஜென்ட், அதான் காரணம். ஏன் அப்படின்னா, ஒரு கொலையை பண்ணிட்டு நம்ம எவ்வளவுதான் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் எப்படியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் அப்படிங்கிற இந்த ஃபேக்ட் அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் கொலையை பண்றதுக்காக மட்டும்தான் பிளான் போட்டானே தவிர தப்பிக்கிறதுக்கு அவன் பிளானே போடல. அப்ப ஏன் ப்ரோ பேக்கை ஒளிச்சு வச்சான் அப்படின்னா, அதுக்கு காரணம் அவன் பிளான் பண்ண இன்னொரு கொலைக்காக தான். எஸ், அவன் குளத்துல போட்ட பேக்கை செக் பண்ண போலீஸ் அதுல மர்டர் வெப்பன்ஸ், டி-ஷர்ட், இது கூடவே ஒரு கவர்ல மிளகாய் தூளும் இன்னொரு கவர்ல கொஞ்சம் தலைமுடியும் இருக்கிறத பார்த்து அதை பத்தி அவன் கிட்ட விசாரிக்கிறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மிளகாய் தூளை அவனுடைய சேஃப்டிக்காக வச்சிருந்ததாகவும் அந்த பேக்ல இருந்த தலைமுடி ஒரு பார்பர் ஷாப்ல இருந்து தான் கலெக்ட் பண்ணதாகவும் அவன் பிளான் பண்ண மாதிரி அவனுடைய முதல் கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து வர்றப்ப அந்த இடத்துல இந்த தலைமுடியை போட்டுட்டு வந்துட்டா போலீஸ் அதை பத்தி என்கொயரி பண்ணுவாங்க. அந்த தலைமுடியில் இருக்கிற டிஎன்ஏ யாருடையது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுல மும்முரமா இருப்பாங்க. சோ அந்த தலைமுடியை வச்சு இப்படி போலீஸை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் பண்ண அப்படின்னும், அப்படி போலீஸ் டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த கேப்ல பிரியாவுடைய பாய் ஃப்ரெண்டா கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் அந்த ஹேரை வச்சிருந்ததா சொல்லியிருக்கான். அப்ப எதனால அவன் அந்த இடத்துல அந்த ஹேரை விட்டுட்டு வரல அப்படின்னா, மேபி வீடியோ கால்ல பிரியா கூட பேசிட்டு இருந்த பிரியாவுடைய புது காதலன் அவனை பார்த்ததால எப்படியுமே இதை அவன் போலீஸ் கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு நினைச்சு இந்த பிளானை அவன் கைவிட்டிருக்கலாம். ஷியாம் கஸ் பண்ண மாதிரியே அந்த நபரும் வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறப்ப அவர் ரெக்கார்ட் பண்ண ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. சோ இது ஷியாமுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா மாறினதாலையும், மேலும் இவ்வளவு கொடூரமா ஒரு கொலையை பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, 39 வயசுல வெளியே வந்துருவேன் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்டயே திமிரா பேசினதால அந்த 39 வயசை 49 வயசா மாத்திருக்காங்க. அதாவது கூடுதலா 10 வருடம் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் அபராதமும் போட்டிருக்காங்க. பெண்கள் ஒருத்தங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு 1000 வாட்டி என்ன அதுக்கு மேலேயும் கூட நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வால்வ் ஆகுங்க. இல்ல சில சமயம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் சில பேருடைய சாயம் வெளுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது இடையில தான் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, அப்போ பிடிக்கல அப்படின்னு பிரேக்கப் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா சடனா அவங்கள விட்டு விலகாம தயவு செஞ்சு பிரேக்கப்புக்கு முன்னாடியே தெளிவா பேசி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வாங்க. ரீசெண்டா தஞ்சாவூர் ரமணி டீச்சர் கேஸ்ல கூட நான் இதை தான் சொல்லியிருப்பேன். ஆல்சோ இன்னொரு விஷயம், பிரேக்கப்பையும் ஃபாஸ்டா பண்ணிட்டு அதை விட ஃபாஸ்டா இன்னொரு ரிலேஷன்ஷிப் குள்ள இன்வால்வ் ஆகும் போதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. விஷ்ணு பிரியா விக்டிம் ஆனதுக்கு காரணமே அதுதான் இல்லையா? சோ லவ்வோ இல்ல மேரேஜோ 2 ரிலேஷன்ஷிப்புமே 2 பக்கமும் கூறி இருக்கிற ஒரு கத்தி மாதிரி தான். ரொம்பவே கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். இல்ல அப்படின்னா சில சமயம் சம்பந்தப்பட்டவங்களே விக்டிம் ஆகிற ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். அதே மாதிரி பசங்களுமே ஒரு பிரேக்கப்பை ஏத்துக்கிற ஒரு மனநிலைமையை கொண்டு வரணும். ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறுபடியுமே துரத்தி டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அப்படி டார்ச்சர் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எப்படி உங்க கூட நிம்மதியா இருப்பாங்க? சோ ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பா அது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். பட் சில மாதங்கள் மட்டும் அதுல இருந்து கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே கண்டிப்பா மாறிடும். அதை விட்டுட்டு கண்டிப்பா நான் பழி வாங்கி ஆவேன் அப்படின்னு போனா அழிய போறது உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய வாழ்க்கையும் தான். சோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.